ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சவுண்டீஸ் லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டே. ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு போர்ட்வார்ட் ஐலாண்ட்ஸ் தான் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ, ஃப்ளோட்டிங் சிட்டி, ஐலாண்ட் அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது இந்த போர்ட்வார்ட்லேயே. நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவுக்கு தான் வந்திருக்கோம். இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட்டப் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக லைட்டிங்ஸோடு பார்க்குறதுக்கு ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் அது. நல்லா ஃபோட்டோஜெனிக்கான ஏரியா. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் போயிட்டு. நம்ம ஆக்சுவலி ஒரு மால்குள்ளே போனால் எப்படி இருக்கும், ஒரு ஷாப்பிங் ஏரியா, கேமிங் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. வாக்கிங் பார்த்து தவிர்த்து சைடில் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டால்ஸ், குட்டி குட்டியாக ஷாப்பிங் ஏரியாஸ் அந்த மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்னெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ சில்ட்ரன்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஈத் வெக்கேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் க்ரௌடடாக இருந்துச்சு. மற்றபடிக்கு எல்லாமே ஓகே தான். ஸோ நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொல்லி கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பித்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்போம் உள்ளே. ஸோ அவ்வளோ இருக்குது திங்ஸ் உள்ளே பார்க்க குட்டியாக ஏரியா மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே போயிட்டே இருந்தால் டிவிஷன்ஸ் மாதிரி போயிட்டே இருக்குது. நிறைய செட்டப் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் கூட இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock போல் எடுத்திருந்த கிளிப்பு. நாங்கள் ஒரு 8-9 வரைக்கும் அங்கே இருந்தோம். ஸோ 9 o'clock கிட்டலாம் நல்லா லைட்டிங் போட்டு சூப்பராகவே இருந்துச்சு. நான் அதோட கிளிப்ஸை பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிங்கர் கார்விங்ஸ் கூட வச்சுருந்தாங்க. மேபி இதில் பில் பண்ணவங்களோட கார்விங்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்டீரியராக போச்சுன்னா ஃபுல்லாமே கேம்ஸ் தான். இது எப்படின்னா நம்ம பிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏதாவது கிஃப்ட் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான். பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்கே நம்ம 30 ரியால்ஸ் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கேம்ஸ்னால் 50 ரியால் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாபி ஐலாண்ட் அந்த மாதிரி சூப்பரான செட்டப்லாம் இருந்துச்சு. இந்த கேம் பார்த்திங்கன்னா அங்கே டக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த வாட்டரில். அதை வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் நெட் வச்சு எவ்வளோ டக் கேப்சர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது டால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரிலேட்டட்ஸ் தான் எல்லாமே கேமுமே. பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க நிறையா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது அவங்களுக்கு நல்ல செட்டான ஏரியா தான். இங்கே இன்சைட் பார்த்திங்கன்னா WWE நடக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போன டைம் எதுவும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. உள்ளே மட்டும் போயிட்டு சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். கூடவே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்னோ வேர்ல்டு அந்த மாதிரி இடம் கூட இருக்குது. ஸோ நம்மளுக்கு சில்லுன்னு ஏதாவது ஒரு ஏரியா சுற்றி பார்க்கணுன்னா அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபவுண்டைன் தான் சொல்லியிருந்தேன். நாங்கள் போகும்போது லைட் செட்டிங் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு பார்த்திங்களா. இவ்வளோ லைட் செட்டிங்கோட பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எங்கெல்லாம் இந்த லைட்டிங் இருக்கோ அங்கே க்ரௌடுமே சூப்பராக இருந்துச்சு.
حتى لو صورة وصوت عيدوا عادت عليكم حتى لو صورة وصوت عليكم عيدوا عادت عليكم حتى لو صورة وصوت. இதே மாதிரி ஃப்ளோட்டிங் சிட்டியும் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி நான் கூகுளில் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கிடச்சா அங்கே போகணும். பட் இது யாராவது விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டூ விசிட். பிகாஸ் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப சினிமேட்டிக் எஃபெக்டோடு நல்லா இருந்துச்சு பிளேசஸ் எல்லாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்கோடு பார்க்குறதுக்கு. ஃபுல் க்ரௌடுமே இந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க. ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டென் டேஸ் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்டே இருந்த ஏரியா தான். ஃபுல்லாக அப்போ தான் லைட்டிங்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபவுண்டன்ஸில் நிறைய குட்டீஸும் விளையாண்டுருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் ஆகிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். ரியாதில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது பிளேசஸ் விசிட் பண்ணலான்னா ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதாங்க, நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் திருப்பி ஒரு 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணி தான் வீட்டுக்கு போக முடியும். ஸோ கிளம்பியாச்சு. அங்கே வெளியே பார்த்திங்கன்னா ரோஸஸுமே செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்காக ஹஸ்பண்ட் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு.